கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இன்பமிதே பேரின்பமிதே, ஏசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே நல் இன்பமிதே, ஏசு நாமமே. பாவம் போக்க வந்த நாமம் ஏசு நாமமே, வாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே. நேற்றும் இன்றும் மாறா நாமம் இயேசு நாமமே. தேனிலும் இனிய நாமம் இயேசுவின் நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே, ஏசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே நல் இன்பமிதே, ஏசு நாமமே. ஜீவ பாதை காட்டும் நாமம் ஏசு நாமமே. ஜீவன் பலம் தந்த நாமம் இயேசுவின் நாமமே. எபிரேயர் 1வது அதிகாரம் 10வது வசனம். Let's turn our Bibles to Hebrews chapter 1 and verse 10. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. And thou, Lord, in the beginning hast laid the foundations of the earth, and the heavens are the works of thine hands. இதே வசனம் சங்கீதம் 102:25 எழுதப்பட்டிருக்கிறது. Psalm 102 and verse 25. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அங்கே கிரியையாய் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம், இங்கே கிரியைகளாய் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அது ஒன்று தான். ஐ திங்க் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ த ஹெவன்ஸ் ஆர் த ஒர்க்ஸ் ஆஃப் தைன் ஹேண்ட்ஸ். அங்கே சங்கீதக்காரன் அங்கே எழுதும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேக துயரப்படுகிற துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். அவருடைய கஷ்டமான நேரங்களில் அவர் கர்த்தரை குறித்து, அவருடைய கிரியைகளை குறித்து சொல்லி தன்னை தேற்றிக்கொள்கிறதை இங்கே நம்ம பார்க்குறோம். The writer of the Hebrews is quoting Psalm 102 and verse 25, applying it directly to Jesus Christ. If you read verses 8 to 12, Jesus is declared as the creator. 8லிருந்து 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது என்று சொல்கிறத பார்க்குறோம். 10வது வசனம் பார்க்குறோம். அங்கே இயேசு கிறிஸ்து குமாரனை, இங்கே பாருங்கள், கர்த்தர் சொல்லிகிட்டே வரார். அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் 5ஆம் வசனம் பாருங்கள். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்பொழுது குமாரனை நோக்கி சொல்கிறாரு தேவனே. ஸோ ஹியர் ஜீசஸ் இஸ் கம்பேர்ட் டு த லார்ட். ஆனால் நீங்கள் யூதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் தான் வானங்களை உண்டாக்கினார். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார், அதில் ஹி இஸ் ஈக்குவல் டு காட் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம். Jesus is declared as a creator and not the created being. So the verse teaches Jesus existed before creation. Jesus created the universe. Jesus is eternal.
இங்கே பார்க்குறோம் கிரியேஷன் ஆர் த ஒர்க் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அதனால தான் இங்கே பார்க்குறோம், நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். In the beginning thou hast laid the foundations of the earth. வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. The heavens are the works of thine hands. நீங்கள் சங்கீதம் 19 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். Psalm 19. The heavens declare the glory of God and the firmament sheweth his handiwork என்று எழுதப்பட்டிருக்கும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. எத்தனையோ இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா the works of his hands அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். It shows that creation was not random. If Christ created the universe deliberately, then your life also has purpose, so you are not an accident. எங்கேயோ திடீர்னு நீங்கள் இந்த உலகத்தில் வரல. தேவன் உங்களை உருவாக்கும் பொழுதே, ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறக்க செய்யும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு நோக்கத்தோடு சித்தத்தோடு தான் இந்த உலகத்திலே தேவன் பிறப்பதற்கு அனுமதிக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அவர் தான், அவருடைய கையின் கிரியைகள் தான் நாம் எல்லாரும். In the beginning belongs to creation and it's not to Christ. அதனால் நீர் ஆதியிலே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதியிலே பூமியை அவர் செய்கிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணுறாருன்னா he existed. That's what we saw first. So the sun already existed. Creation will perish, but Christ will remain forever. அதனால தான் இங்கே வாசிக்கிறோம் 11வது வசனம், அவைகள் அழிந்து போவோம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், ஒரு சால்வை போல் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. ஸோ திஸ் should give us confidence. அதனால நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். We read in Hebrews 13 and verse 8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். So all the creations which the Lord has created will change one day. They may perish. ஆனால் சிருஷ்டித்து உருவாக்கின கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அதனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்று நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று பார்க்கிறார். அதனால் we must put our confidence in Jesus, not on the things of this world, but our confidence must be on the Lord Jesus who reigns for ever and ever. அவருடைய சிங்காசனம் பார்த்திங்கன்னா நித்திய சிங்காசனம். He has an eternal rule in this world and also in heaven. Let's pray. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உடைய கையின் கிரியைகளை குறித்தும் ஆண்டவரே, நீர் எப்படி இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அங்கே இருப்பா, நீர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருந்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் உமக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்த நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தின் காரியங்கள், அசைவுறுகிற காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று நாங்கள் வாசிக்கிற படிக்கத்தாவை அநித்தியமான காரியங்களில் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஈடுபடுத்தாமல் இயேசுவை நித்தியமாக இருக்கிற உம்மை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா நினைத்து ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசித்து கர்த்தாவே உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.